ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் சோயா பராத்தாவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. பேனில் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போனதுமே வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் சேர்த்துட்டு மீல் மேக்கரை கோர்ஸாக அடித்து இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையும் லெமன் ஜூஸும் சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ 15 நிமிஷம் போல் நல்லா ஊறி நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா எல்லா சைடும் சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மாவு சேர்த்து நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் நல்லா தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஆயிலெலாம் சேர்க்க தேவையே இல்லைங்க. சுட்டதுக்கப்புறம் வேணும்னா அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரோட்டீன் ரிச் சோயா பராத்தாவுக்கு ஃபைபர் ரிச்சாக சாலட் கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்ருந்தேங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.